ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஷோ. இன்றைக்கி நம்ம மொபைல் எப்படி டெஸ்க்டாப் மாடலில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், சாம்சங்கில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக டெக்ஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா சாம்சங் மொபைலை டெஸ்க்டாப் மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நம்ம இன்றைக்கி எப்படி நான் சாம்சங் டிவைஸை டெஸ்க்டாப் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்மளுக்கு சென்டியோ டெஸ்க்டாப்புங்கிற அப்ளிகேஷன் தேவைப்படும். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் கொடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் டெஸ்க்டாப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது மட்டும் சில செட்டிங்ஸ் செட்டப் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் சூப்பர் புக்கை மாற்ற டிஸ்பிளேங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். அதை நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓவர்லே பர்மிஷன் கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்கள் ஃபோனில் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் பர்மிஷன் சென்டியோ டெஸ்க்டாப்க்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பர்மிஷன் கேட்கும். அதாவது உங்கள் ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறதுக்காக டெவலப்பர் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வேணும்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சன்ரைஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு சென்டியோ ஆப் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வெல்கம் டு சென்டியோன்ட்டு டிஃபால்ட்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இடையிலே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு பர்மிஷன் கேட்குது. ஃபோன் கால், கேமரா, லொக்கேஷன் எல்லா பர்மிஷன் கேட்குது. எல்லாத்தையும் நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் ஸ்டார்ட் ஐக்கான் மாதிரி சென்டியோ ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஆப்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் மற்ற செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் நீங்கள் பர்மிஷன் தர வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பேட்ரி, ஒய்ஃபை எல்லாமே இருக்குது. அதே சமயம் இடையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து சென்டியோவே அவங்க சைட்லேருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஹோம்னு இருக்கும். அதாவது சிஸ்டமில் எப்படி டிஸ்பிசின்னு இருக்கோ அந்த மாதிரி சென்டியோவில் ஹோமு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா உங்களுக்கு சென்டியோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் தேவைப்படும். அதை நீங்கள் டேரெக்டாக ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு விண்டோஸோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ரூட் டைரக்டரி, பிக்சர்ஸு, டவுன்லோட்ஸு, மியூசிக்கு, மூவிஸ் எல்லாமே சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதிலேயே இருக்கும் டிஃபால்ட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப் ட்ராயர்லேருந்து ஆப் ட்ராக் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. அந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயே பார்த்திங்கன்னா டிப்ஸை ஹவு டு யூஸுங்கிற மாதிரி அவங்களே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக லிங்க்ஸு, புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கீழே டாஸ்க் பாரை ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு டைம் அண்ட் லாக் அவுட் இருக்குது. நம்ம லாக் அவுட் கொடுத்தோம்னா சென்டியோ ஸ்டார்ட் ஆகும்போது சன்ரைஸ் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும், லாக் அவுட் ஆகும்போது சன்செட் ஆகிற மாதிரி லாக் அவுட் ஆகிரும். இதை நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஸ்க்ரீன் மிரர் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஸ்க்ரீன் மிரர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு உங்கள் மொபைலை டெஸ்க்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் மிரரில். இப்போ பார்த்திங்கன்னா நான் மொபைலில் டெஸ்க்டாப்போட கனெக்ட் ஆனோனையும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டியோ டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த கிளிக்கும் பண்ண தேவையில்ல, சென்டியோ டெஸ்க்டாப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் ட்ராக் பேடை யூஸ் பண்ணி மவுஸ் கர்சர் வந்து உங்கள் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் விர்ச்சுவல் கீபோர்டு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம், அதாவது நான் சாம்சங் டிவைஸ்க்கு. ஏன்னா சாம்சங் டிவைஸில் மட்டும்தான் சாம்சங் டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நான் சாம்சங் டிவைஸில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து டெக்ஸ் மோடை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள்
ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.